மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சுவையான மட்டன் சாப்ஸ் நிறைய பேர் செய்ய தெரியாது. மட்டன் சாப்ஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் அது எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி செய்யறது நான் சொல்கிறேன். வாங்க கண்டினியூ பண்ணி வாட்ச் பண்ணுங்க, லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியும். இது குழம்பாவும் சாப்பிட்லாம், கொஞ்சம் நல்லா சுக்காவாட்டும் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு குக்கரில் இல்லை பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். வெங்காயம் ஒரு 2 சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் நார்மலான சைஸில் நாம் இது பண்ணிக்கணும், இல்லாட்டி ரொம்ப சின்னதாக இருந்தாக்க தித்திப்பாக இருக்கும். நார்மலான சைஸில் வெங்காயம் எடுத்தால் தான் நமக்கு கொஞ்சம் நல்லா குழம்பு நல்லாயிருக்கும், தித்திப்பு இல்லாத டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், 4 லவங்கம், கொஞ்சம் பட்டையை நாம பிளெண்டர்லையோ இல்லாட்டி உரல்லையோ அம்மிலையோ போட்டு நல்லா நுணுக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா நுணுக்கியாச்சு. இதை வந்து நாம அதில் சேர்த்துடலாம். வெங்காயம், அந்த பட்டை லவங்கம் போட்டதுக்கு அப்புறமேட்டு நாம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்துக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்ட பிறகு 2 சைஸ் பெரிய தக்காளி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண தக்காளியை இதில் கலந்துடலாம். இது அரை கிலோ சாப்ஸு, 4 சாப்ஸு, கொஞ்சம் மட்டனு, அவ்வளோதாங்க வரும் இதுக்கு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு நிறைய இழுக்காது, கொஞ்சமாக தான் போடணும்னாமோ. இந்த அளவுக்கு நீங்கள் உப்பு, அரை கிலோவுக்கு மட்டனுக்கு நம்ம இந்த அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கணும். நான் மூடி வச்சுட்டு நாம மட்டனை கழுவிக்கலாம். சாப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சாப்ஸு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாமல் அப்படியே இதே மாதிரி, இது என்ன சொல்லுவாங்க, இதை ரிப்ஸுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ரிப்ஸுன்னு சொல்லி வாங்கலாம் கடையில். சாப்ஸுன்னு சொன்னாலும் புரியும் உங்களுக்கு, ரிப்ஸுன்னு சொன்னால் இன்னும் நல்லா புரியும். இதே மாதிரி பீஸில் நம்ம லெக் பீஸ் மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணாத அப்படியே வாங்கிக்கலாம். நம்ம ஒரு 2-3 வாட்டி நாம் கழுவிக்கலாம். மட்டன் ரிப்ஸுன்னு சொன்னால் புரியும். மட்டன் ரிப்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இது இந்த மாதிரி கட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். மட்டன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி கடையில் கூட, மாலில் கூட மட்டன் ரிப்ஸு, மட்டன் சாப்ஸுன்னு விற்கிறாங்க. நாம் அப்பத்தி போய் கடையில், மட்டன் பாய் கடையில் போய் வாங்கிப்பேன் நான். மாலெல்லாம் போய் வாங்குறது இல்லை, நமக்கு பிடிக்காது. அப்பத்தி ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கிக்கினா தான் எனக்கு பிடிக்கும். நல்லா வதங்கியாச்சு. மட்டன் இது வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கியாச்சு. இப்போ மட்டன் கலந்துடலாம். உப்பு போட்டு நம்ம மூடி வச்சு இது பண்ணாக்கா அதில் இருக்கிற அந்த தக்காளி வெங்காயம் இருக்கிறது எல்லாமே ஜூஸ் நல்லா விடும். நல்லா வதக்கிடும். வதக்கிட்டாக்கா குழம்பு நமக்கு நல்லா ஒரு நல்ல ப்ராசஸிங் நல்லா இருக்கும். இப்போ நம்ம மட்டன் சாப்ஸை சேர்த்துக்கலாம். 4 மட்டன் சாப்ஸு, கொஞ்சம் மட்டன் வாங்கிக்கினேன். இது நல்லா போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் அது கலர் மாற அளவுக்கு நாம் வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் 1, 2, 3, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாகவே மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிளகு சேர்க்க போகிறோம், தேங்காய் கூட மிளகு சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் மிளகாய்த்தூள் கம்மியாக போட்டாக்கா நல்லாயிருக்கும். உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம் நாம், அதனால் உப்பு போட தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் அதில் மட்டனில் நல்லா சேரும். இல்லாட்டி அங்கங்கே திட்டாக நிற்கும், மட்டனில் ஃபுல்லாக இறங்காது. இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டு நம்ம மூடிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் ஏற்றுக்கலாம். மட்டனை பொறுத்த வரைக்கும் அது விசில் வந்துச்சு.
தேங்காவை ஒரு 2 பத்து தேங்காய் அரிஞ்சு அதில் மிக்சியில் போட்டு மிளகு போட்டுக்கலாம். 2 ஸ்பூப்பு நாம மிளகு போட்டுக்கினேன். மிளகு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கினா நல்லாயிருக்கும், நல்லா காரமாக இருக்கும். மட்டன் வெந்திருக்கா பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக மட்டன் வேகலை, இன்னொரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேகாமல் இருக்குது. 4 விசில் போட்டேன், ஆனாலும் வேகலை. இன்னொரு விசில் போட்டேன். இன்னொரு விசில் போட்டேன். இப்போ வெந்துடுச்சு. கொஞ்சம் சாஃப்டானால் போதும். ரொம்ப வெந்துருச்சுனாக்கா மட்டன் அப்படியே குழம்புலேயே கரைஞ்சிடும். இந்த மாதிரி வெந்திருக்கணும், நம்ம சாஃப்டாக இருக்கணும். அப்படியே நெஞ்சு போய் கீழே விழக்கூடாது. நமக்கு கரண்டிலேருந்து குக்கரில் விழுந்துச்சு. இப்போ அரைச்சி வச்ச மிளகு தேங்காயை அதில் கலந்துட்டு நாம் ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இவ்வளோதாக மட்டன் சாப்ஸு. இது கொஞ்சம் தண்ணியாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் நைட்டு வந்து இது கொஞ்சம் மத்தியானம் தண்ணியாக குழம்பு சாப்பிட்டுட்டு மட்டன் சாப்ஸை சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சுக்கா மாதிரி பண்ணிவிட்டு ரசம் வச்சு சாப்பிட்டுட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் சாப்ஸ் இவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். முக்கியமாக கலேஸ் எவ்ரிடே எசன்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிளகு தேங்காய்லாம் போட்ட பிறகு இந்த மாதிரி கொத்தமல்லியை நல்லா துருவாக கட் பண்ணி போட்டாக்கா மட்டன் சாப்ஸு ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன் சாப்ஸு. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாக்கா அப்பா என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்பாரு. நான் மட்டன் சாப்ஸுப்பா அப்படின்னுவேன். போய் வாங்கிட்டு வந்து மட்டன் சாப்ஸ் அம்மா கையில் சாப்பிடுவோம்.